வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை உள்ள வாராந்திர ரிஷபராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசி பலன் ஆகஸ்ட் மாதம். பொதுவாக ரிஷபராசி மக்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே, அதனால் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவதற்கான ஆதாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த விளையாட்டில் பங்கேற்க வேண்டும். எனவே உங்களை பொருத்தமாகவும் நன்றாகவும் வைத்திருக்க உங்களால் முடிந்தவரை தேக பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரிஷபராசியை பொறுத்து 8ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் தங்கள் வீட்டில் அமர்வதால் உங்களின் பொருளாதார எதிர்காலத்தை கருத்தில் கொண்டால் நீங்கள் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுக்காமலும் யாரிடமும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டம் லாபத்தின் வலுவான சாத்தியத்தை உங்களுக்கு பிரதிபலிக்கிறது என்பதால் கடன் வாங்குபவர்களுக்கு கடன் கொடுக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய மனதை நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுப்பது உங்களுக்கு நன்மையாகும். இந்த வாரம் ரிஷபராசி குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான உங்கள் சுயநலம் தீர்ப்பு குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு எதிராக சில நேரம் திருப்பக்கூடும். எனவே குடும்பம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்கும்போது உங்கள் சிந்தனை மற்றும் அது சார்ந்த எண்ணங்களை குடும்ப உறுப்பினரிடம் தெளிவாக தெரிவிப்பதும் அவரது ஆலோசனைகளுக்கு சமமான முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது. ரிஷபராசியை பொறுத்து 10ஆம் வீட்டில் சனி பகவான் தற்சமயம் பிற்போக்கு நிலையில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் தங்களின் தொழிலின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கும். அதனால் எந்த ஒரு சட்டவிரோதமான செயலிலும் ஈடுபடாமல் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனால் சிரமத்திற்கு ஆளாவீர்கள். அவ்வாறு சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபாடு கொண்டு செய்வது என்பது சில காலத்திற்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் தவறான செயல்களில் ஈடுபடுவதை நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் ரிஷபராசி மாணவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க சரிவித உணவை உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்து உங்களுடைய கல்வியில் நீங்கள் வேகம் காட்ட முடியும். இல்லை என்றால் கல்வியில் வேகம் தடைபடும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் உங்களுடைய தேக நலத்திற்கு ரிஷபராசி மாணவர்கள் அதிக அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும். உங்கள் உடல் நலத்தில் ஆரம்பத்திலிருந்தே சற்று அலட்சியமாக இருக்காதீர்கள். பொதுவாக ரிஷபராசி மக்களுக்கு இந்த வாரம் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாக இருக்க வேண்டிய சூழலை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரிஷபராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது போல் உங்களின் குடும்ப உறவுகளின் சுகத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். கிரக நிலையில் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரத்தில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இருப்பினும் நீங்கள் மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் மற்றும் தங்களின் செயலில் நூற்பார்வையுடன் செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகுந்த நடத்தி தரக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்துறலை
வணங்குவோம். வணக்கம். நன்றி.